மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பைவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பைவோட் டேபிள்னா என்ன அப்படின்னா, பைவோட் டேபிள் வந்து ஒரு சம்மரைஸ் டேபிள். இப்போ நம்ம வந்து நார்மலா ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். சில டேட்டாஸ்லாம் அதில் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடத்துல இருக்கு. இப்போ பைவோட் டேபிள்ல பார்த்தோம்னா இந்த டேபிளை வச்சு பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணோம்னா ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தான் வரும். மற்ற இதோட எல்லாத்தையுமே அது சம்மரைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? பைவோட் டேபிள்ன்றது ஒரு டேபிள் சம்மரைஸ்டு டேபிள், எல்லா டேட்டாவும் சரி நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி காட்டும். அது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு எலாபரேட்டாக வந்து எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸ் வரும். பைவோட் டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து டேபிள் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே சும்மா நம்ம கர்சர் இங்கே வச்சுட்டு இங்கே மேலே பார்த்தோம்னா இன்சர்ட்னு ஒரு டேப் இருக்கு. அந்த இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தோம்னா பைவோட் டேபிள் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் டேபிள் வந்து செலக்ட் ஆகிடுது. இதுக்கு நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம வந்து எம்டியாக ஒரு ரோவும் இல்லை ஒரு காலமோ நம்ம விடக்கூடாது. இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக எம்டியாக விட்டோம்னா இந்த வந்து செலக்ட் ஆகிறது வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகாது. த சேம் வந்து ஒரு காலம் வந்து ஒரு எம்டியாக விட்டுட்டு நம்ம அடுத்த காலம் பக்கத்தில் வந்து டேபிளோடைய அடுத்தது ரெடி பண்ணுறோம்னா அது வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. அதனால நமக்கு பைவோட் டேபிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து எம்டி ரோவும் இருக்கக்கூடாது, எம்டி காலம் பிளாங்க் காலம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது போல இப்போ செலக்ட் ஆகிடுது. இங்கே பார்த்தோம்னா செலக்ட் தி டேபிள் செலக்ட் ஆகிடுது. அதுவே இப்போ கீழே பார்த்தோம்னா நியூ ஒர்க் ஷீட் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நியூ ஷீட்ல வந்து நமக்கு பைவோட் டேபிள் கிரியேட் ஆகும். நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துக்கிறேன். இந்த ஷீட்லயே வந்து பக்கத்தில் கிரியேட் பண்ற மாதிரி கொடுப்போம். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணிட்டு எந்த செல் வேணும்ட்டு நான் இந்த செல் ஒரு செல்லு சும்மா செலக்ட் பண்றேன். பார்த்து இந்த செல் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தோம்னா நமக்கு இதை போல வந்து வரும். இதை போல ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இங்க பாருங்க பைவோட் டேபிள் ஃபீல்ட் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு பார்த்தோம்னா சூஸ் ஃபீல்ட் டு ஆட் ரிப்போர்ட் இருக்கு. நம்ம வந்து இங்க மேல ஹெட்டர்ல கொடுத்த எல்லாமே வந்து நமக்கு இங்க இருக்கு. டேட், ப்ராடக்ட், கண்ட்ரி, மேனுஃபேக்சரர், டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ்டு, பிரைஸ் பர் யூனிட் எல்லாமே பார்த்தோம்னா இங்க நமக்கு பாக்ஸ்ல இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்த ஃபில்டர், காலம், ரோ. பைவோட் டேபிள் வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் டேபிள். நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நார்மல் டேபிளில் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதான் வந்து பைவோட் டேபிளுடைய அட்வான்டேஜ். இப்போ பார்த்தோம்னா இந்த பைவோட் டேபிள் ஃபீல்டில் இங்கே செட்டிங் மாதிரி ஒரு டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தோம்னா நமக்கு இதோட டிசைன், இந்த பைவோட் டேபிள் டிசைனை மாற்றுறது. இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக வேணும். நான் இப்போ இந்த டிசைன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோம்னா ரோஸ்ல வந்து இப்போ ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு, இந்த ப்ராடக்டை வந்து ரோஸ்ல வச்சிடுறேன். ரோஸ்ல வச்சுட்டு இப்போ வந்து அந்த பர்டிகுலர் டேட்ஸ்ல இந்த ப்ராடக்ட் எவ்வளோ யூனிட் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். டோட்டல் யூனிட் வந்து அதை வந்து வேல்யூல கொடுத்துட்றேன். வேல்யூல கொடுத்த உடனே பார்த்தோம்னா நமக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த டேபிள் வந்து பாருங்க டெஸ்க்டாப் எங்க இருக்கு, அப்புறம் டெஸ்க்டாப், இயர்ஃபோன் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே இதுல வந்துருது. எவ்வளோ யூனிட் இங்க நான் டோட்டல் யூனிட் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நமக்கு பிளஸ் பண்ணி இந்த இடத்த வந்துருது, சம்ன்ட்டு வந்துருது பாருங்க. சம் ஆஃப் டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ்டு அப்படின்ட்டு இங்கே இருக்கு. டெஸ்க்டாப் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இயர்ஃபோன் இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதை போல டேப்லெட் இது வரைக்கும் இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகி கிராண்ட் டோட்டல் வரைக்கும் நமக்கு ஈஸியாக வந்துடுது. இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணல. எவ்வளோ வந்து ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, லேப்டாப் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து ஃபார்முலா வச்சு தான் போடணும். ஆனால் வந்து ஃபார்முலாவே இல்லாமல் போடுறது வந்து பைவோட் டேபிள். நமக்கு ஃபார்முலா தேவையில்ல. இதில் எவ்வளோ வந்து டோட்டல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து பைவோட் டேபிளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாருங்க நான் வந்து இந்த 1/3/2020 24/3/2020 வரைக்கும் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றத நம்ம வந்து இங்கே ஈஸியாக வந்து ஒரு சம்மரைஸ் டேபிளாக இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை போல் நமக்கு தேவையான வழி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து சம்மரைஸ்ட் எவ்வளோ வந்து டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து கவுண்ட், இப்போ டெஸ்க்டாப் எவ்வளோ, இயர்ஃபோன் எவ்வளோன்றத பார்ப்போம். அதை பார்த்தோம்னா இப்போ நான் வந்து தேவையில்லாதது இதை மறுபடியும் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் ப்ராடக்ட் எடுத்து வேல்யூல வைக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா டெஸ்க்டாப் 1, இயர்ஃபோன் 1 தான் இருக்கு. இந்த டேபிளில் ஒரு இடத்துல தான் டெஸ்க்டாப் இருக்கு. இப்போ அதை எப்படி பார்க்குறது? இப்போ இங்கே டெஸ்க்டாப் இருக்கா 1, இந்த 1ல போயிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். பக்கத்துலேயே ஒரு ஷீட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு 8/3/2020 டெஸ்க்டாப் இந்த இடத்துல இருக்கு. மேனுஃபேக்சர் இவங்க எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு டோட்டல். அதை போல இப்போ இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு லேப்டாப் 6 இருக்கு. அந்த 6 நான் டபுள் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்துடுது லேப்டாப் யார் யாரு, கவுண்ட் எத்தனை பேர், 1 2 3 4 5 6. கவுண்ட் எப்படி பார்க்கணும்னா நம்ம இது கிளிக் பண்ணிட்டு டோட்டல் ரோ கொடுத்துட்டு இந்த இடத்த போயிட்டு கவுண்ட் நம்ம பார்த்தோம்னா 6 தான் பாருங்க இங்க வந்துடுது. நமக்கு வந்து ஈஸியாக வந்து சம்மரைஸ் பண்ணி வர்றது தான். இங்கே பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்துடுது. இப்போ அதை போல் நமக்கு எவ்வளோ எப்படி வேணுமோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா, ரோஸில் வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரியை வந்து காலமில் கொடுத்துக்கலாம். பார்த்தோம்னா கண்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம காலமில் கொடுத்தாச்சு. காலமில் கொடுத்துட்டு டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ் வேல்யூவில் கொடுக்குறேன். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியுது ரோ லேபிளில் ப்ராடக்ட்ஸ் வந்து லைனாக இருக்குது. காலமில் கண்ட்ரிஸ் இருக்குது, ஃபுல்லாக கண்ட்ரிஸ் இருக்குது. எவ்வளோ வந்து யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஐட்டம் எவ்வளோ யூனிட், எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்றது இங்கே வருது. கிராண்ட் டோட்டல், அந்த கண்ட்ரி டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்றது கீழே வந்து நமக்கு கிராண்ட் டோட்டலாக வந்து நமக்கு வந்துடுது. ஓகேவா? காலமில் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து எல்லா கண்ட்ரியும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இங்கே வந்துடுது. நமக்கு கிராண்ட் டோட்டலாக வந்து கிரியேட் ஆகிடுது. நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா கூட இல்லாமல் நம்மளே வந்து ஈஸியாக பிவோட் டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த இது வந்து நமக்கு ஆஃபீஸில் வந்து நல்ல யூஸ் ஆகும். நமக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து நான் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். பார்த்தோம்னா நமக்கு வேணான்னா எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சாச்சு. இப்போ நான் வந்து இங்கே வந்து கண்ட்ரி கொடுக்குறேன். இப்போ ப்ராடக்ட் இதே ரோலே கொடுக்குறேன். ஒவ்வொரு கண்ட்ரி எந்தெந்த ப்ராடக்ட் செஞ்சது அப்படின்றது நமக்கு வருது. டோட்டல் யூனிட் எவ்வளோ அதை வந்து வேல்யூவில் கொடுக்குறேன். அது போல் ப்ரைஸ் அதையும் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். 2 காலமாக நமக்கு இங்கே வந்துடுது. இதை போல் நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரி இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றத நான் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கண்ட்ரிஸ் நேம்லாம் தனியாக வேணும், ப்ராடக்ட் வந்து ஒரு தனி டேபிளில் வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இங்கே இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா இந்த செலக்ட் பண்ணிவிட்டு டிசைன் போனோம்னா இங்கே பார்த்தோம்னா ரிப்போர்ட் லே அவுட்ன்னு இருக்கு. இதை போயிட்டு ஷோ இன் அவுட்லைன் கொடுத்தோம்னா கண்ட்ரிலாம் நமக்கு ஒரு இதில் வந்துடுது, ப்ராடக்ட் வந்து ஒரு இதில் வந்துடுது பாருங்க. ஓகேவா? கண்ட்ரி வந்து ஒரு காலமில் வருது, ப்ராடக்ட் ஒரு காலமில் வருது, டோட்டல் வந்துடுது. இப்போ அமெரிக்கா போட்டு பென்ட்ரைவ் டேப் வந்து போட்டிருக்கு, எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, சம் ஆஃப் யூனிட் எவ்வளோ யூனிட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்ஸில் வந்து எத்தனை ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்ற இங்கே இருக்குது. ப்ரைஸ் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது, சம் ஆஃப் ப்ரைஸ் இங்கே இருக்குது, அதோடைய டோட்டல். இப்போ சப் டோட்டல் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா சப் டோட்டல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. சப் டோட்டல்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நமக்கு வேணான்னா வேணாம் கொடுத்துட்டா சப் டோட்டல் நமக்கு வராது. சப் டோட்டல் வேணும் அப்படின்னா ஷோ கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா கிராண்ட் டோட்டல் இருக்கு. கிராண்ட் டோட்டல்ன்ட்டு இங்கே கீழே வந்து லாஸ்ட்டாக வருது. அதை நமக்கு தேவையா வேணாமா வேணுமான்ட்டு நம்ம இதை வச்சு அது ஆஃப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணால் ஃபுல்லாக வந்து போயிடும். இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஆன் ஃபார் ரோஸ் அண்ட் காலம் கொடுக்குறேன். இப்போ ரோஸ் இங்கே வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு காலமில் வரல. இப்போ நம்ம வேற ஏதாவது டிசைனில் போட்டோம்னா வரும். அது போல் நமக்கு ஆன் ஃபார் ரோஸ் ஒன்லி, ஆன் ஃபார் காலம் ஒன்லின்றதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஷோ இன் காம்பேக்ட் ஃபார்ம். இப்போ ஷோ இன் காம்பேக்ட் ஃபார்ம் நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு ஒரே கிளஸ்டர் ஆயிடுது. ஒரே இடத்துல வந்து நம்ம கொடுத்தது வந்து இங்கே பாருங்க கண்ட்ரியும் அது கீழே அப்படியே வந்துடுது. நம்ம வந்து அவுட்லைன் ஃபார்ம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு எலாபரேட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இப்போ நமக்கு டேபிள் கிரியேட் ஆகிடுது. ஓகே, இதை வந்து ரிப்போர்ட் லே அவுட்டில் போயிட்டு நம்ம
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷோ இன் டேப்லர் எதுக்குன்னா இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து ஒயிட்டாகவே இருக்கு, எதுவுமே அந்த லைன் இல்லை. லைன் தேவை அப்படின்னா இதை நம்ம கொடுத்த உடனே எல்லாமே பார்த்தோம்னா லைனில் வந்து வந்துடும். பாருங்க எல்லாமே வந்து நமக்கு லைன் வந்துடுது. இல்லை அது வேணாம் அப்படின்னா வெறும் அவுட்லைனோட கொடுத்துடலாம். பிளாங்க் ரோஸ் இன்சர்ட் பண்ணுறதா, இன்சர்ட் பிளாங்க் ரோஸ் அது வேணுமா வேணாமான்ட்டு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா இன்சர்ட் பண்ணால் அதை பாருங்க இங்கே வருது, ரிமூவ் பண்ணால் கீழே வந்து போயிடுது. நமக்கு டேபிள் சேஞ்ச் ஆகாத நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரோ ஹெட்ன்னு இருக்கு. இப்போ நான் இதை டிக் மார்க் எடுக்கிறேன். இந்த ஹெட்டர் வந்து தனியாக இருக்குது. இப்போ இதில் வந்து கரெக்டாக அது காட்டல, நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரோ ஹெட்டர் காலம் ஹெட்டருக்கு பார்த்தோம்னா அதை பிரித்து காட்டுது. பேண்டட் ரோஸ் வேணுமா அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். பேண்டட் காலம் வேணுமா அப்படின்றதையும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம டிசைன் வேணும்னா கூட இங்கே போயிட்டு எந்தெந்த டிசைன் தேவை அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு டிசைன் வந்து மாறும். நம்ம வந்து பைவோட் டேபிள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்தெந்த டேட்டா நமக்கு தேவை, நம்ம ஆல்ரெடி அடித்து வச்ச டைப் பண்ண ஒரு பெரிய டேபிள்ல இருந்து நமக்கு எந்தெந்த டேபிள் எந்தெந்த டேட்டா வேணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சம், டோட்டல் சம், கவுண்ட் அது போல எடுத்துக்கிறது தான் வந்து பைவோட் டேபிள். இப்போ இதுல சம் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா, மற்றது கிரியேட் பண்ண முடியாதா கேட்டா பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ இங்க வேல்யூஸ் இருக்கு, சம் ஆஃப் டோட்டல் யூனிட் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா வேல்யூ ஃபீல்டு செட்டிங் இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். வேல்யூ ஃபீல்டு செட்டிங் கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிடுது. இங்க பார்த்தோம்னா நம்ம நேம் மாத்தத்துனா மாத்திக்கலாம். சம் ஆஃப் டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ் இருக்கு, இதோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெறும் டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சம் வேணுமா கவுண்ட் வேணுமா, கவுண்ட் வேணும், கவுண்ட்னு கொடுத்துட்டு இப்போ நான் கவுண்ட் கொடுக்குறேன். இங்கே பேர் மாறி நமக்கு வேணும்னா அதை மாற்றிக்கலாம். கவுண்டா, ஆவரேஜா, மேக்ஸிமமா, மினிமமா, நான் கவுண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தோம்னா நமக்கு கவுண்ட் ஆஃப் டோட்டல் யூனிட் ப்ரொடியூஸ் மாறிடுது. அது போல் நமக்கு சம் வேணுமா, கவுண்ட் வேணுமா, மேக்ஸிமம், மினிமம், அதை போல் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ப்ரைஸுக்கு நான் போகிறேன். ப்ரைஸ் போயிட்டு வேல்யூ இங்கே போயிட்டு மேக்ஸிமம் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து மேக்ஸிமம் வந்துடுது. மினிமம் கிரியேட் பண்ணணும்னா மறுபடியும் அந்த ப்ரைஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு வேல்யூ ஃபீல்டு போகிறோம், மினிமம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். அது போல் மினிமம் மேக்ஸிமம் நமக்கு இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? டிசைன் மறுபடியும் எதாவது மாற்றணும், இதோ இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிசைன் டேப்பு. இது போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்த மேலே ஹெட்டரில் இங்கே யாரோ இருக்குது, அது எதுக்குன்னா ஷார்ட் பண்ணுறதுனா ஷார்ட் பண்ணிக்கலாம். A to Z நமக்கு தேவையானதை இப்போ டிக் பண்ணி செலக்ட் ஆல். இப்போ இது அமெரிக்கா வேண்டாம்னா எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தோம்னா அது போயிடும். வேணும் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு நம்ம இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு தேவையானது வந்துடும். ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதை வந்து பைவோட் டேபிளோடைய யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்த நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அனலைஸ் போயிட்டு இப்போ அனலைஸ்ன்ற டேப்ல இங்க பார்த்தோம்னா பைவோட் டேபிள் நேம் இருக்கு. நமக்கு நேம் வேணும்னா நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஆக்டிவ் ஃபீல்ட். நான் இப்போ எங்க டேப் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதை வந்து இங்கே வரும். நான் இப்போ இங்கே வைக்கிறேன் கண்ட்ரி, இப்போ இங்கே வைக்கிறேன் மேக்ஸிமம், அதை போல நமக்கு இங்கே காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிமூவ் பைவோட் டேபிள் இருக்கு, இது கொடுத்தா ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் இது ஃபீல்டு லிஸ்ட்னு இருக்கு. இந்த ஃபீல்ட் லிஸ்ட் எதுனா இதுதான். நம்ம இப்போ பை ஆக்சிடென்ட் நம்ம வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே போயிட்டு அதை எடுக்கிறது மறுபடியும் அப்படின்ட்டு பார்த்தா அனலைஸ் போகிறோம். அனலைஸ் போயிட்டு ஃபீல்டு லிஸ்ட்னு இருக்கு, நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பயப்பட தேவை, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம், இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு எதுவும் பேனிக் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் அனலைஸ் பண்ணணும், ஃபீல்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நமக்கு இது டிஸ்பிளே ஆகிடும். நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ கண்ட்ரிக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா மைனஸ் இருக்கு, மினிமைஸ் பண்ணுறது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், இது வந்து மினிமைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தோம்னா இப்போ நான் கிளிக் பண்ண எல்லாமே இதுவாகிடுது. இப்போ அதை நான் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இதுவாகுது. இப்போ இது தேவையில்லை, இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுற பட்டன் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை ஆஃப் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் இருக்குது பாருங்க. ஷோ ஆர் ஹைட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன், ஹைட் ஆகிடுத்து. வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். ஃபீல்டு ஹெட்டர், இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், ஹெட்டர் போயிடுது நமக்கு.
மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், ஹெட்டர் நமக்கு வந்துடுது. ஓகேவா, இது கிளிக் பண்ணால் ஹெட்டர் போயிடும். நமக்கு ஹெட்டர் வேணும்னா ஹெட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சும்மா ஏதாவது வேறு ஏதாவது போட்டு காட்டுவோம். ஜஸ்ட் நான் இதெல்லாத்தையும் எடுத்துடுறேன். வேணான்னா நம்ம இப்படி வந்து பண்ணிக்கலாம். இப்போ எதாவது மாற்றணும் அப்படின்னா கூட இது பண்ணலாம். இப்போ நான் வந்து கண்ட்ரி இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரி வந்து இங்கே தேவையில்ல, காலம் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு காலம் லேபிள் இருக்குது, அது கொடுத்தாலும் கொடுத்துடலாம். இல்லை மூவ் டு வேல்யூ இருக்குது, ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபீல்டு செட்டிங் போகிறதுனால போய்க்கலாம். ஓகேவா, இங்கே ரோலை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர் காலமில் மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் யூனிட்டை ஜஸ்ட் வேல்யூவில் இப்படி நான் போடுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தோம்னா டோட்டல் யூனிட் வேணால் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ப்ரைஸ் எடுத்துட்டேன். இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே கரன்சியோடைய சிம்பிள் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங் போயிட்டு நம்பர் ஃபார்மேட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த நம்பர் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்மேட் செல் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல போயிட்டு நமக்கு டெசிமல்ஸ் எவ்வளோ வேணும், டெசிமல் வந்து வேணுமா வேணாமான்றத இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். கரன்சி போயிட்டு நம்ம வந்து இந்த சிம்பிள் இப்போ வந்து நான் வந்து ருப்பி சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ருப்பீஸ் சிம்பிள் வந்து நமக்கு வந்துடுது. ஓகேவா, இங்கே ருப்பீஸ் சிம்பிள் நமக்கு வந்துடுது. இதை போல் நம்ம ஃபார்மேட் மாற்றுறதுனா நம்ம வந்து இங்கே போயிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங் போகிறோம். நமக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நம்பர் ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம இந்த இடத்த வச்சுக்கலாம். அக்கௌண்டிங்காக டேட் அண்ட் டைம் வந்து மாற்றுறதுனா கூட மாற்றலாம், பர்சன்டேஜ் மாற்றுறதுனா மாற்றலாம். எந்த மாதிரி நமக்கு வைக்கணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அதுபோல் நேம் மாற்றுறதுனா நேம் மாற்றுறதுனா த சேம் இதை கொடுத்துட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம நேம் மாற்றிக்கலாம். இங்கே வந்து நம்ம கவுண்ட் வேணுமா ஆவரேஜ் வேணுமா சம் பை டிஃபால்ட் வந்து சம்மு தான் இருக்கும். நம்ம வந்து கவுண்ட் வேணாலும் ஆவரேஜ் வேணாலும் எல்லாமே மாற்றிக்கலாம். இங்கே நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இது வந்து பைவட் டேபிள்ன்றது நம்ம வந்து ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இப்போ இந்த இவ்வளோ பெரிய டேபிளில் இருக்கிற ஒரு டேட்டா நான் இப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன்னா சம் ஆஃப் ப்ரைஸ் பர் யூனிட்னு போட்டிருக்கேன். ஒரு 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 யூனிட்டோடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து நம்ம அதை ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஈஸியாக இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா கனடா, சைனா அது போல் கண்ட்ரியோட நேம் வந்து இங்கே நிறையா இருக்குது, நிறையா ரோல் இருக்குது. நம்ம வந்து அது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல வச்சுட்டு அந்த கண்ட்ரிஸ் வந்து எந்தெந்த ப்ராடக்டில் எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்கன்றத சம்மை வந்து நம்ம ஈஸியாக வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா, நமக்கு வந்து லே அவுட் மாற்றத்துனா மாற்றிக்கலாம். ஒரு பிளாங்க் எதாவது வேணுமா இங்கே வச்சுக்கலாம். கிராண்ட் டோட்டல் அது இங்கே பாருங்கள், கிராண்ட் டோட்டல் வந்து இங்கே காலம்லேயும் இருக்குது, ரோலையும் இருக்குது. இப்போ வந்து ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ரோ மட்டும் தேவை அப்படின்னா ரோ ஆஃப் பண்ணிக்கலாம், காலம் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரோ மட்டும் வேணும், காலம் வேணும், ஏதாவது ஒன்று வேணும்னா இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, சப் டோட்டல் சில இதில் வந்து சப் டோட்டல் வரும், வேணும் வேணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து மாற்றிக்கலாம். இந்த சேம் இங்கே ஸ்டைல் வந்து எந்த ஸ்டைல் வேணுமோ வச்சுக்கலாம். அனலைஸில் என்னென்ன இருக்குன்னா ஃபீல்டு லிஸ்ட்டு, இது வந்து இந்த நம்ம டூல் இங்கே எது வேணுன்றது இந்த இடத்த இந்த ஆப்ஷன் வந்து இந்த லே அவுட் வந்து எப்படி இருக்கணும், இந்த டிசைன் நம்ம மாற்றிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் எதுக்குன்ட்டு நான் சொன்னேன், ஃபீல்டு ஹெட்டர். ஓகேவா, தேங்க்யூ.